ஓகே, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பிளவுஸ்ல இந்த பிளவுஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு அளவு கூட மாறாம எனக்கு தைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அளவு பிளவுஸை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணிக்கணும். இல்லை அவங்க கொடுக்குறத வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஃபர்ஸ்ட் நீட்டாக அயன் பண்ணிட்டு முதல்ல வந்து இந்த பாகத்தில் வந்து பிசர் இல்லாமல் முதல்ல என்ன பண்ணணும், கிளாத்தை வந்து நேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வரலாம். இப்போ உயரம் மார்க் பண்ணணும். மேலே ஷோல்டர்லேருந்து இந்த டாட் வரைக்கும் உயரம் மார்க் பண்ணிக்கணும். கீழே நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அந்த கோடுலேருந்து கரெக்டாக உயரம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ப்ளஸ் பிடிச்சி தைக்கிறதுக்காக இது ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு அடுத்தது பெண் கழுத்துடைய உயரம். பேக்ல வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் அந்த அம்மா கிட்ட கொடுத்தேன், கழுத்து கீழே வைக்க சொன்னா மேல வச்சு கொடுத்துட்டா, மேல வைக்க சொன்னா கீழே வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அப்போ பிளவுஸ்ல இருக்கிறது அப்படியே வச்சு மார்க் பண்ணுங்க. கழுத்தினுடைய உயரம் இடுப்பு பட்டியிலிருந்து கழுத்தினுடைய உயரம் வரைக்கும் அப்படியே வச்சு சின்னதா ஒரு மார்க். இதையும் நம்ம என்ன செய்யலாம், அடுத்தது இடுப்பளவு. ஸோ இடுப்பளவை பேக்ல இருக்கிற அளவு மட்டும் எடுத்து அப்ப இது சென்டர் கேப்பா 1/4 அது நமக்கு தேவையில்லை. ஆனா இது சென்டர் கேப்பா தான் இருக்கு. பேக்ல என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே ரெண்டா மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இடுப்பளவு இந்த மடிப்புல வச்சுட்டு இது வரைக்கும் நமக்கு என்ன அளவு இருக்குதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஒரு டாட் பிடிப்போமா, அதுக்கு ஒரு அளவு, அப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு இது எக்ஸஸா மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது ஆம்கோளுடைய உயரம். இந்த பிளவுஸ்ல வந்து இங்க பாருங்க, இது ஆம்கோல் உயரம் கீழே இருந்து எடுத்திருக்கிறோம். இது அப்படியே ரெண்டா மடிச்சுட்டு கரெக்டா இந்த மாதிரி சுருக்கம் இல்லாம வச்சுட்டு ரொம்ப இழுக்க வேணாம். இதுல பாருங்க முன்ன பின்ன தைச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற பக்கத்துல நீங்க எடுக்காதீங்க. எந்த சைடு கரெக்டா இருக்கோ அந்த சைடுல எடுத்துக்கணும். இந்த சைடு அப்படிதான் இருக்கு, ரொம்ப நல்லா. அப்போ நம்ம கரெக்டான மடிப்பு எங்க நிக்குதோ அந்த இடத்துல வச்சு நம்ம அதை எடுத்துக்கணும். பிளஸ் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒரு மார்க்கிங் எடுத்துட்டு தேவையான எல்லா இடத்துலையும் நம்ம மார்க் போட்டுக்கலாம். இப்போ பெண் பக்கத்தினுடைய அளவு பிளவுஸ்ல மார்பு சுற்றளவு என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம அளந்துக்கணும். சரிங்களா? எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம கரெக்டா வச்சுட்டு இப்ப பேக்ல இருக்கிற அளவு மட்டும் 19.5 இன்ச்சு. ஓகேவா? இந்த 19 ரெண்டா மடிச்சோம்னா 9.25 இன்ச்சு. அந்த 9.25 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுங்க. போட்டு இப்ப என்ன பண்றோம், இப்ப நம்ம 1 இன்ச்சு டாட்டுக்காக வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதையும் இந்த மார்பு சுற்றளவு ரெண்டையும் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு லைன். இப்போ இது கழுத்தினுடைய அகலத்தையும் ஷோல்டரையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, இதுல வந்து 4.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது.
அப்ப என்ன பண்ணலாம், பிளவுஸ்ல இருக்கிற அளவையே நம்ம கரெக்டா அளந்துக்கணும். சுருக்கம் இல்லாம ஒவ்வொரு முறையும் நம்ம பிளவுஸை வந்து இது மாதிரி நீட்டா வச்சுட்டு தான் நம்ம அளக்கணும். ஏன்னா அளவு மாறிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கரெக்டா வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடைப்பட்ட இடத்த வந்து நம்ம அளந்துக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம கரெக்டா 6 இன்ச்சு வரும். ஓகேவா? இப்போ இழுத்தோம்னா நிறைய வரும். ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ரெஸ் 6 இன்ச்சு இருக்கு. 6ல் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய வந்து போட்டு கழட்டிட்டு இருக்கிற ட்ரெஸ் தான் இது. அதனால நிறைய லூஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிடணும். அது இல்லாம நம்ம இங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்றோம், அது 1/4 இன்ச்சு போயிடும். அதுக்காக என்ன பண்றோம், 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு மீதி 5 இன்ச்சு இருக்கு, 5 2ஆ பிரிச்சுக்கணும். எதுக்காக 2ஆ பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம இங்க மடிப்பு பாகத்துல போட்டுக்கிறோம். அதனால 1.5 இன்ச்சு கழுத்துடைய அகலம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து இப்போ கழுத்தினுடைய அகலம் நம்ம கரெக்டா வச்சுக்கிறோமா இல்லையா எப்படி செக் பண்றது? அப்ப என்ன பண்றோம், இந்த இடத்த எடுத்துக்கோங்க. 7 இன்ச்சு இருக்கா, அப்ப அந்த 7 இன்ச்சை வந்து இந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டு 4 இன்ச்சு உள்ளத்தலை மார்க் பண்ணா பாருங்க கரெக்டா இருக்கா. இப்போ நம்ம 2.5 இன்ச்சு வச்சிருக்கிறது கரெக்டா இருக்கா. ஆம்கோலுக்கு வந்து அக்ராஸ் பேக் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்குது. ஸோ இப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுட்டு கழுத்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு அடுத்தது ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு இருக்கு. இந்த சைடும் அதே அளவு தான் இருக்கான்றதை நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கணும். கரெக்டா இருக்கு. அப்ப அதோட ஸ்டிச்சிங்காக 3/4 இன்ச்சு, அப்ப 2.25. இப்போ டோட்டலா எவ்வளவு ஆகுது நமக்கு இங்க 5.25 இருக்குங்களா. இந்த 2.5 2.25 5.25 இன்ச்சு. இது சென்டர் கேப் அப்படின்றத கரெக்டா நிரூபிக்குது. ஸோ பொதுவாக நம்ம 1/4 என்ன பண்ணுவோம், 5.25 எடுப்போம். மேல ஷோல்டர் எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கு எடுப்போம். இங்க சென்டர் கேப் பண்றது 1/2 இன்ச்சு மைனஸ்ல வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க எடுத்துக்கலாம். இங்க வைக்கும்போது இங்க வந்து 2.25 வச்சிருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்றதுனால இங்க 4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சா நம்ம அக்ராஸ் பேக் எடுத்துக்குவோம். ஏன்னா இது பிடிக்காம இருக்கும். இதுதான் நம்ம கரெக்டான அளவு. ஓகேவா? கரெக்டான அளவு இதுதான். ஆனா இந்த மாதிரி வந்து கழுத்து டீப் அதிகமா இல்லாத பிளவுஸுங்களுக்கு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும், இல்லைன்னா இழுத்து பிடிக்கும். அதுக்காக தான் 4 இன்ச்சு நான் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இருக்கிறத அப்படியே 2ஆ மடிச்சு 4 இன்ச்சு கீழே எடுத்துக்குவோம். ஆம்கோல் ரவுண்டு ஸோ நம்ம வரைஞ்சிட்டோம். ஆனா பிளவுஸ்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ மேல ஷோல்டர்ல இருந்து 7.5 இன்ச்சு இருக்கு. ஸோ அந்த 7.5 இன்ச்சு வரதான்னு செக் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சு வருது. இந்த மாதிரி பிளவுஸுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மேல ஸ்டிச்சிங் 1/2 இன்ச்சு கழிச்சுட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி பிளவுஸ்க்கெல்லாம் மேல ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு எடுத்தோம்னா நம்ம கரெக்டா 7.5 இன்ச்சு வந்துடும். ஓகேவா? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த டாட்டை வந்து ஷோல்டருக்கு நேரம் எடுத்துடலாம். சென்டர் கேப் பிளவுஸ் ஆனாவே இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் ஒரு லைன். அடுத்தது இப்ப இந்த இடத்துல எவ்வளவு இருக்கான்னு பாருங்க. 4 இன்ச்சு இருக்கா அகலம். அந்த 4 இன்ச்சு அப்படியே நீங்க டாட்டாவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச்சு 2 பக்கம் பிரிச்சு நம்ம இந்த மாதிரி ஹைட் வைக்கலாமா சார்? இந்த மாதிரி வைக்கலாம். சோ இதுதான் மிடில் செஸ்ட் வரக்கூடிய இடம். இது எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து டாட் சென்டர் எங்க வருதுன்னு பாருங்க. கரெக்டா இருக்கா? மேல ஷோல்டர்ல இருந்து டாட் சென்டர் இந்த இடத்துக்கு வருது. கரெக்டா நம்ம
இதான் நம்ம டைலருங்க காலங்காலமா அனுபவத்துல செய்யற வேலை. ஸோ பேக் பீஸ் முடிஞ்சது கட் பண்ணிடணும். இப்போ நம்மள மாதிரி கிளாஸ்ல படிக்கிற மாதிரி டைலர்ஸ் எல்லாம் படிக்க மாட்டாங்க, அவங்களுடைய அனுபவத்துல செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா வேலை பக்காவா இருக்கும். காரணம் என்னன்னா அனுபவம் பெருசா இருக்கும். இப்போ கழுத்து கட் பண்ணிடலாம். ஆக்சுவலா இந்த கட்டிங் எல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க ஆல்ரெடி வந்து போட்டுக்கிற கட்டிங் இது வந்து பாக்ஸ் கட்டிங். இப்போ பாக்ஸ் கட்டிங் மூலமா அவங்க போட்டிருப்பாங்க. நம்ம ஸ்டைலாக போட்டு யார் எந்த மாதிரி மாடல் கொடுத்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாத்திக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், புதுசா கத்துக்கும் போது துணி எங்க இடம் இருக்குதோ ஃப்ரீயா அந்த இடத்துல நம்ம போட்டுக்கிறோம். அந்த மாதிரி போடாம, ஏன்னா துணி நம்ம நிறைய கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த பட்டி இடத்துக்கு போக மீதி எந்த இடம் காலியா இருக்கோ அது வரைக்குமே நம்ம என்ன செய்யலாம், கட்டிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ். இப்போ பேக்ல வந்து நம்ம அதிகமாக வச்சிருக்கிறோம். ஓகேவா, பேக்ல வந்து இருக்கிற மார்பு சுற்றளவை விட அதிகமாக தான் வச்சிருப்பாங்க. 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வரைக்குமே எக்ஸஸா கொடுப்பாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத ஃப்ரண்ட்டை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேல கழுத்து, ஷோல்டர், ஃப்ரண்ட்லயும் பேக்ல என்ன கழுத்து நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஜெராக்ஸ். எடுத்துட்டு இந்த டாட் சென்டர் பாயிண்ட் கரெக்டாவே இருக்கு, அந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் இதுக்கு நம்ம அளக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்த எடுத்துக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது ஆம்கோல் கிட்ட பேக்ல வந்து நம்ம 1/4 இன்ச்சு தள்ளி போட்டுக்கிறோமா, ஞாபகம் இருக்கா? 5.25. இங்க வந்து 5.5 வச்சிருக்கோம். ஆனா ஃப்ரண்ட் வரும்போது அந்த 5.25 வச்சுக்கணும், இல்லைன்னா சுருக்கம் வரும். இப்போ மறுபடியும் அக்ராஸ் செஸ்ட், இதுல என்ன இருக்கோ அப்படியே எடுத்துக்கலாம். 4 இன்ச்சு கீழே வச்சுட்டு இப்போ பேக் பீஸ்னுடைய மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா? 9.25 இன்ச்சு, அதாவது 19. இப்போ ஃப்ரண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஓப்பு பட்டியில இருந்து நக்கல் பகுதி வரைக்கும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 9 இன்ச்சு வச்சிருக்காங்க, 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்காங்க பேக்ல. அந்த 3/4 இன்ச்சு நம்ம இப்ப மைனஸ் பண்றது இல்லை. எப்படி மைனஸ் பண்றோம் அப்படின்னா 1/2 இன்ச்சு டாட்டுக்கும் ஊக்கு பட்டி உள்ளவே எடுத்துறோம். அப்பதான் வந்து இது சென்டர் கேப்பா மாறுது. ஓகேவா, இப்போ ஆம்கோல் ரவுண்டு எவ்வளவு வரணும், 1/2 இன்ச்சு விட்டு எடுக்கணும். மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 1/2 இன்ச்சு விட்டு எடுக்கணும். இந்த சைட்ல பாருங்க கரெக்டா 7.5 வருதா, 1/2 இன்ச்சு டாட். இப்போ முன்காலத்து, முன்காலத்தை வந்து இதையும் என்ன பண்றோம், மேல ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் கழிச்சிடுங்க. கழிச்சிட்டு இந்த சைடு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அப்படியே வச்சுட்டு மேல ஷோல்டர் ஜாயிண்ட் கிட்ட நம்ம அப்படியே வச்சு இந்த மாதிரி கரெக்டா எடுத்துக்கலாம். ஓப்பட்டி வருதா அது வரைக்கும் வச்சு எழுதிடலாம்.
இந்த மாதிரி எடுத்து அழகா நமக்கு ஷேப் கிடைக்கிற மாதிரி நாம இதில் எடுத்து நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாம் நம்ம வந்து கரெக்டாகவே வச்சிருக்கிறோமா, இது எப்படி நம்ம செக் பண்றது? கழுத்து பகுதியிலிருந்து இது கரெக்டா இருக்கா, கரெக்டா இருக்கா? ஓகே சார். கழுத்து பீஸ் கொடுக்கும்போது கரெக்டா வந்துடணும். அடுத்தது டாட் சென்டர். ஏற்கனவே நம்ம டாட் சென்டர் மார்க் பண்ணிட்டோம், இருந்தாலும் இன்னொரு முறை செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கு. அதுல இருந்து அப்படியே உயரும், நமக்கு எவ்வளவு வேணும் அது எவ்வளவுனா இருக்கட்டும், நமக்கு என்ன அதுல வேலை. இது கரெக்டா இருக்குன்னு தான் சொன்னாங்க, நம்ம அப்படியே ஜெராக்ஸ் அடிச்சு பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டாட் சென்டர் பாயிண்ட் நாம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம் இல்லையா? மிடில் செஸ்ட்டை டிவைட் பண்ணி வைப்போம். இப்போ நமக்கு தான் அந்த வேலையே இல்லையே. ப்ளவுஸ்ல என்ன இருக்கோ இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் ஊக்பட்டியிலேருந்து இந்த டாட் சென்டர் பாயிண்ட் கிட்ட கரெக்டாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஊக்பட்டிக்கு 4 இன்ச்சு விட்டுடலாம். விட்டுட்டு இந்த பாயிண்ட் அப்படியே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு மிடில் செஸ்ட்டை தொடர்ந்து எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இதுல எதுவுமே சேர்த்தாதீங்க, ஏன்னா பிளவுஸ் நம்ம அளவு பிளவுஸ் வச்சு தானே செய்யறோம். நம்ம ஸ்டாண்டர்டா 3/4 இன்ச்சு சேர்த்துவோம் இல்லையா, அந்த அளவை சேர்த்துக்கூடாது. இந்த பிளவுஸ்ல வைக்கும் போது அதை அப்படியே எடுத்துக்கணும். நாம டிவைட் பண்ணும்போது 3/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். இதுல தேவை எக்ஸஸா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. இப்போ அடுத்தது இந்த சைடு கிராஸ் எடுக்கிறதும் ஊக்பட்டி பக்கம் கிராஸ் எடுக்கிறதும் அதுவும் பிளவுஸையே ஃபாலோ பண்ணும். இந்த சைடு பாருங்க, ஸ்டிச்சிங் கழிச்சிக்கணும். கழிச்சிட்டு இங்க சரியான அளவு பிளஸ் 1/2 இன்ச்சு கீழே. அதே மாதிரி கழுத்துக்கிட்டையும் சரியான அளவு பிளஸ் இங்கிருந்து ஒரு 1.25 இன்ச்சு. இந்த 1.25 இன்ச்சு எது இருக்கு அப்படின்னா, ஊக்பட்டி இது கிராஸ் பெல்ட் வந்து கிராஸ் பட்டி வந்து அடிக்கிறதுக்கு நம்ம 4 இன்ச்சு போயிடும் கழுத்து பீஸ். ஊக்பட்டி டாட்டுக்கு 1/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு போயிட்டு மொத்தம் பட்டி ஜாயின் பண்ணது ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ டோட்டலா 1.25 இன்ச்சு நமக்கு வேணும். அந்த 1.25 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம். அப்ப இது அண்டர் பஸ்ட் அந்த வேலையே கிடையாதுங்க. என்ன எடுத்துருக்கிறோமோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து டாட்டுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இப்போ இடுப்பு அளவுன்னு சொன்ன உடனே நாம எல்லாம் எடுத்த உடனே என்ன செய்யறோம், இந்த அளவு எடுத்துக்கிறோம். ஆனா இப்ப நம்ம அந்த அளவு எடுக்கிறது இல்லையே. அப்ப இது அண்டர் பஸ்டுடைய அளவு நம்ம எடுக்கணும். அப்ப இந்த அண்டர் பஸ்டுடைய அளவு எவ்வளவு இருக்குன்றதை பாருங்க, 8.25 இருக்கு. எங்க இருந்து இது எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துக்கலாம். 5.25 பாயிண்ட் 8.25 இருக்கு. மீன் இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, நமக்கு 1.25. இந்த பிளவுஸுக்கு அது போதுமானாக்கா அது போதும். ஏன்னா அவங்க அவ்வளவுதான் வச்சிருக்கிறாங்க. இல்ல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 இன்ச்சாவது வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், இதுல சேர்த்துக்கூடாது. இதுல 1/2 இன்ச்சு சேர்த்துற மெத்தட் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இது இருக்கிறதே அப்படித்தானே இருக்கணும். அப்ப இதுக்கு என்ன வேற வழி, நமக்கு இந்த டாட் பெர்ஸ் பண்ணனா வேற என்ன வழி அப்படின்னா, நம்ம இங்கிருந்து நாம பிரிச்சுக்கலாம். அண்டர் பஸ்ட் 3 இன்ச்சு இருக்கா, 1.5 3/4 இன்ச்சு மேல எடுத்துட்டோம்னா இங்க பாருங்க, இப்போ 6.1. இப்ப இங்க கரெக்டா வந்து நமக்கு 10.25 இருக்கு. அப்ப நமக்கு தேவை எவ்வளவு, 8.25. அப்ப 2 இன்ச்சு மிச்சம் இருக்கு. இப்ப இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு. ஏன்னா சார் பழைய பிளவுஸ் எது எடுத்தாலும் 1 இன்ச்சு தான் இருக்கு பிளவுஸ்ல, அதுக்கு மேல அளவே வராது அப்படின்னா இப்படிதான் எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கிறதுனாலதான் அந்த 1 இன்ச்சு வந்து கிடைக்குது, வேற ஒண்ணும் கிடைக்கும். இப்ப டாட் பிடிக்கும் போது இந்த 3 ஒன்னா சேரணும். அதுக்கு என்ன வழி, மேல இருந்து கரெக்டா 13 இன்ச்சு இருக்கு ஹைட்டு. 13 இன்ச்சு அப்படியே இந்த சைடு திருப்பும் போது கரெக்டா வரணும். இது எவ்வளவு இருக்கு பாருங்க, இப்ப 3 இன்ச்சு இருக்கா. அதே போல இந்த பக்கமும் இந்த 3 இன்ச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான். இது அப்படியே நம்ம வந்து கவனம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஊக்பட்டி டாட் பாருங்க, 5 இருக்கு. இதனுடைய ஹைட்டு அந்த 5ல பாதி 2
அந்த 2.5 பிளஸ் ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 2.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச். இது அப்படியே இங்க இருந்து இது 1.5 இன்ச்ன்றது காமன் சென்டர் பண்ணிட்டு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு. இப்ப 2 பக்கமும் நம்ம என்ன செய்யலாம், இதை பிரிச்சு. இப்ப இதனுடைய ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு பாயிண்ட் கம்மி 5 இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த 5 இன்ச்சு நமக்கு வரணும். எடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கணும். அப்ப கட் பண்ணி நம்ம டாட் பிடிக்கும் போது கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்காதுல? இப்ப இடுப்பளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? இது ஓக்பட்டி லைன்ல செக் பண்ணக்கூடாது. உள்ள வச்சுக்கிற அளவு தான் எடுக்கணும். 3.5 அந்த 3 அப்படியே எடுத்தோம்னா இந்த பக்கம் 1/4 இன்ச்சு அதிகமா இருக்கா? ஸோ அந்த 1/4 இன்ச்சு அதிகமா எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே ஏற்றணும் இல்லையா, அதுல வந்திருக்கு. இது அதிகமா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிடலாமா இப்போ? ஸோ ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தைச்சு கொடுத்தாலும் நல்ல பேர் வரும். ஆனா வீட்டுல இருக்கிற மாமியாருக்கு தைச்சு கொடுத்தாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இந்த ஃப்ரண்ட்ல கட் பண்ணும்போது, கழுத்து கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போகாதீங்க. லைட்டா இது மாதிரி கிராஸ் பண்ணி எடுங்க. அழகா இருக்கும் கழுத்து பார்க்கறது. அதே போல எப்பவுமே இங்க 1/4 இன்ச்சு மேல வர்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். சட்னி எடுத்துடலாம். இங்கே பாருங்க, கரெக்டா வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு மேல இருக்கு. டாட் பாயிண்ட் 3.25 இருக்கு. மூணு இன்ச்சு இருக்கு. இந்த பக்கம் 3 முதல்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது கரெக்டாவே அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதனால 3 இன்ச்சு இருக்கு. அதோட 3/4 இன்ச்சு ஆட் பண்ணும். இடுப்பளவு 8.25 பிளஸ் 1/4 இன்ச்சு ஊப்பட்டிக்காக 8.5 இன்ச்சு லைட்டா கிராஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் 3.1 இருக்கு. இப்போ 3.25.1 டாட் பாயிண்ட் வந்து 3.25 இருக்கு. இப்போ இங்க இருந்து கரெக்டா நீங்க அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டா அழகா கிடைச்சிடும். இந்த சைட்ல ஊப்பட்டி 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த லைனை மார்க் பண்ணணும். இது கரெக்டா வச்சு கட் பண்ணும்போது லைட்டா 2
கட்டிங் நீட்டா இருந்தா ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், அழகா இருக்கும். அதனால எப்பவுமே பொறுமையா கட் பண்ணுங்க, ஈஸியா நல்லா கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ன்றதுக்கு அடையாளம். அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பிசுறு போகிற மாதிரி ஒரு லைன் போட்டுங்க, இன்னொரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைனு. எப்பவுமே ஸ்லீவ் எடுக்கும்போது வலது கையா எடுத்துங்க. முதல்ல கை சுற்றாலை கட் பண்ணிட்டு கையினுடைய நீளம் பிளஸ் ½ இன்ச். இந்த அடிக்கை கிட்ட கரெக்டா இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரியான அளவு பிளஸ் ஒரு ½ இன்ச். இப்போ இந்த கட்டிங் மாறாம இருக்கணும், ஸ்லீவ் எனக்கு நல்லாதான் இருக்கு, இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ இது கரெக்டா அப்படியே எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அழகா நீட்டா வந்துடும். ஸோ இந்த கட்டிங்க்கு பார்க்கும்போது பிளவுஸ்ல வந்து ஒரு மாதிரியா இருக்கா, அப்போ இது கரெக்டா இல்லை அவங்க சொல்லுவாங்க, ஆனா இது நமக்கு கரெக்டா இல்லை. அப்போ நம்ம மெத்தட்ல மாத்திக்கணும், புரியுதா? இப்போ ஸ்ட்ரைட்டாவே இந்த இடத்துல இருந்து ஒரு லைன் போட்டுங்க. இப்போ எவ்வளவு கேப் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த கேப் இல்லாம இருக்கணும் அப்படின்னா முதல்ல 7.5 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டா, இந்த 7.5 இன்ச்சு அப்படியே எடுத்துங்க. 7.5 பாதி 3.75. ஸோ இங்கிருந்து ½ இன்ச்சு மேல, ஸோ இதுல இருந்து சென்டர் பண்ணிட்டு இதுல ஒரு ½ இன்ச்சு மேல இருக்கு. அதே போல இதுல சென்டர் ஒரே ஒரு பாயிண்ட் கீழே கொண்டு வந்தா போகும். இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப் அதுல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அது அப்படியே வந்து ½ இன்ச் டிஃபரன்ட்ல இந்த ஷேப் எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே வந்து ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் நல்ல மனசோட பண்ணுங்க. மாமியார் பிளவுஸ்னா இப்படிதான் கட் பண்ணணும். மாமியார் பிளவுஸ் எல்லாம் இப்படிதான் கட் பண்ணணும். ட்ரை பண்ணிட்டாங்க.